நான் மறை செம்பொருள் திரு தேவாரமும் திருவாசகமும் நாமபுத்தம் திருவாசகமும் அடுத்த வேலை நடக்கணும். ஹரிவோம் நமச்சிவாய சிவசிவாய தடுத்தாலீஸ்வராய ஸ்ரீகாமாட்சிதாய ஆதிகேச பெருமாள் விஸ்வகருமாம் எல்லாமில்லை சிவபெருமான சிவசக்தியே நமாம். ஹரிவோம் நம சிவாய சிவசிவாய தடுத்தாலீஸ்வராய ஸ்ரீகாமாட்சிதாய ஆதிகேச பெருமாள் விஸ்வகருமாம் ஸ்ரீ பாபாடராயரே நம. ஹரிவோம் நம சிவாய சிவசிவா தடுத்தாலீஸ்வராய ஸ்ரீகாமாட்சிதாய ஆதிகேச பெருமாள் விஸ்வகருமா பிள்ளையார் கிருஷ்ணனே நம. ஹரிவோம் நம சிவாய சிவசிவா தடுத்தாலீஸ்வராய ஸ்ரீகாமாட்சிதாய திகேச பெருமாள் விஸ்வகருமா அம்மனே சிவனே நம. ஹரிவோம் நம சிவாய சிவசிவா தடுத்தாலீஸ்வராய ஸ்ரீகாமாட்சிதாய ஆதிகேச பெருமாள் விஸ்வகருமா ஆயே கோடான கோடி சித்தர்களே நம. எல்லாமில்லை இறைவன் இந்த சித்தர் திருவிழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எல்லாமல்ல இறைவனுடைய எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும், பஞ்சபூதத்துக்கு பழுந்து நடக்க வேண்டும், பஞ்சபூதத்தையும் நம்ம ஆட்கொள்ள வேண்டும். அதுபோல் மனம் என்றால் மனசாட்சியோடு இருக்க வேண்டும். ஆன்மீகம் என்பது ஒரு ஊத்துமேரி. எப்பொழுது கிணத்திலே தண்ணியை எடுத்துக்கொண்டே இருக்கிறோமோ அதுபோல் ஆன்மீகம் எடுக்க எடுக்க சுரக்கும். அதுபோல் இந்த ஆன்மீகத்தில் இருந்து மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றுதான் இந்த சிவபெருமான் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நிலையில் கொடுத்துருக்கிறார்கள். ஒவ்வொருத்தவர்களுக்கு ஒன்று ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா திருநீர் பூசிப்பார்கள், உத்திராட்சை போட்டிருப்பார்கள், அதுபோல் நாமம் சொல்லுவார்கள். அதுபோல் உத்திராட்சை போட்டிருப்பார்கள். ஒவ்வொருத்தங்கள் ஒரு விதமாக போகிறார்கள். அதுபோல் எல்லோரும் இறைவனுக்கு ஒன்றுதான். அதுபோல் யாரும் யாரை நம்ம விவாதம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அருகதை இல்லை. அதுபோல் அவங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். எல்லோரும் மனதிலும் இறைவன் குடிகொள்கிறான். ஏனால் இறைவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உருவம் இல்லாத அந்த இறைவன் உள்ளே குடிகொண்டிருக்கிறான். ஏழை பணக்காரர் அப்படி என்று பாகுபாடு இல்லாமல், அப்படி என்று ஜாதி மதங்கள் இல்லாமல் குடிகொண்டிருக்கிறார். அதை எல்லோரும் மனதில் வைத்து கொண்டு ஒவ்வொருத்தவர்கள் அவர் போட்டி போராமைகளை இல்லாமல் அவங்கள் நம்மளை அழைப்பு வைக்கிறாங்களோ வைக்கலையோ மனசார வாழ்த்தி கொண்டு போக வேண்டும். நம்மளை பார்த்து சித்தர்கள் வராங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கள்
அருள் பெற வேண்டும். அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லும்போது மனசார வாழ்த்த வேண்டும், மனம் கும்பி வாழ்த்த வேண்டும். அவங்களுக்கு வந்து பார்த்த உடனே நம்மளை பார்ப்பாங்க, சுவாமி என்ன சொல்லுவாங்கன்னு கேட்பார்கள். அவங்களுக்கு பல தொல்லைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு சாமியை பார்த்தோம்னா, சித்தர்களை பார்த்தோம் சென்றால் அவங்களுக்கு மனசு வந்து ஒரு பூரிச்சு போகும். அவங்களுக்கு நம்ம மனசு கோணாமல் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். நம்மளுக்கு இந்த ஒரு தகுதியை கொடுத்துருக்கிறார்கள் என்றால் அவங்க வந்து நம்மள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னு சொன்னால் மனப்பூர்வமாக அவங்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டும் என்று இந்த ஒரு பொழுதிலே, இந்த நாளிலே எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். எல்லாரும் வந்து சொர்க்கலோகத்தில் இருக்கிற மாரி நாங்கள் பார்க்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவங்க உள்ள தாய் தந்தையை மதிக்க வேண்டும். வீட்டில் வந்து எல்லோரும் வந்து ஒரு தவறாமல் வந்து யார் என்ன சொல்கிறார்களோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி போனால் இந்த குடும்பத்திலே வந்து எந்த ஒரு எதுவும் தடங்களும் வராது. இதை நான் ரொம்ப வேண்டுகொள்கிறேன். தாயும் தந்தையை மதித்து வாழ்கிறவங்களுக்கு எந்த ஒரு வில்லி சூனியம் எதையும் வந்து கிட்ட நெருங்காது, கஷ்டங்கள் வராது. அதுவும் தாயை வந்து மதிக்கிறவங்களுக்கு வந்து காலையில் ஏஞ்ச உடனே தந்தையுடைய பாதத்தை நமஸ்காரம் பண்ணி, நீங்கள் குளிக்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், தாயோடைய பாதத்தை நமஸ்காரம் பண்ணினாலே நம்மளுக்கு எந்த ஒரு துன்பமும் வராது. நம்ம வீட்டிலேயே சுவாமியை வச்சுக்கிட்டு வெளியில் வந்து நம்ம வந்து அப்படி தேட வேண்டாம். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற சாமியை கும்பிட்டு வந்து வெளியில் கும்பிடலாம். அதனால தான் என்ன பண்ணுறோம், ஒரு கோயிலுக்கு வரோம். இப்போ வந்து இங்கே வீட்லேயே நம்ம விளக்கு ஏற்றுறோம். அதேமாரி சாமி கும்பிட்றோம். எதுக்கு கும்பிட்றோம்? அந்த சாமியை நாங்கள் டெய்லி நினைத்து கொண்டிருக்கின்றேன், என்னை நீ காப்பாற்றுந்தான். அப்போ தான் கோயிலுக்கு வந்து உடனே என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக அருள் சாட்சி தந்துடுறார்கள். எந்தெந்த ஒரு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கிறது. அந்த குலதெய்வத்தை வருடத்து 2 முறை போக வேண்டும். வருஷத்தில் அவங்க குலதெய்வத்தை தவறாமல் பார்க்க வேண்டும். அப்போ தான் நம்ம குலதெய்வம் வந்து நம்ம கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். எனக்கு என்ன கஷ்டம் நஷ்டம்லாம் வரும், ஏன்னா கொடுத்தா தான் தெய்வம், கொடுக்கலனாக்கா தெய்வம்னு சொல்லக்கூடாது. ஒரு மனிதனாக பிறந்துட்டாக்கா கஷ்டமும் இருக்கும், லாபமும் இருக்கும். அது செய்தாதான் கடவுள் அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது கிடையாது. கொடுக்கும் போதே நம்ம வந்து எடுத்துக்கணும். அதேமாரி கஷ்டம் கொடுக்கும்போது அதையும் நம்ம வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கணும். இது எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சாமி கும்பிட்டுட்டோம்னா உடனே வந்து வீடு வேலைக்கு போகாமல் சாமியே கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா வந்து கொடுத்துன்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் என்ன பண்ணணும், சாமியை கும்பிடணும், தாய் தந்தையை கும்பிடணும், கோயிலுக்கு போகணும். குலதெய்வத்தை வந்து வருஷத்தில் மாமா மச்சான் உறவினர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கூப்பிட்டு போயிட்டு வருஷத்தில் 2 முறை குலதெய்வத்துக்கு போயிட்டு அவங்க என்ன பண்ணணுமா பண்ணோம்னா இந்த குடும்பத்தில் எந்த ஒரு சஞ்சரிவு சட்டையும் வராது. எல்லோரும் வந்து பாருங்கள். ஓம் நம சிவாய, வாழ்க வளமுடன். ஹரி ஓம் நமச்சிவாயம். தென்னாடோட சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவை போற்றி. தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத், அகில பாரதிய துறவியர் சங்கம் ராமானந்த குருஜி மகராஜ் அவர்களுக்கும் மற்றும் இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் அவர்களும், இந்து முன்னேற்ற கழகம் கோபிநாத் அவர்கள், இந்து முன்னணி காட்டேஸ்வர் சுப்பிரமணியஜி, அகில பாரத இந்து மக்கள் அமைப்பு சென்னை விருகம்பாக்கம் ஜி ஆகிய இந்து அமைப்பு தலைவர்களும் மற்றும் துறவியர் பெருமக்களும், எங்களது திருவண்ணாமலை வாழும் சித்தர் திருநீர் சித்தர் ஐயா அவர்களும் மற்றும் சென்னை குங்கும சித்தர் ஐயா அவர்களும், ஆத்மயோகி வளவன்ஜி அவர்கள், கொல்லிமலை அகோர மணிகண்டன் மிக போன்ற சாது சந்நியாசிகள், சிவனடியார்கள், தாய்மார்கள், மாதாஜிகள், குருமார்கள் அனைவர்களும் எங்களது பணிவான வணக்கங்கள். இந்த மீச்சூரிலே மிக அற்புதமான இந்த சித்திரை மாதத்திலே, சித்திரை நட்சத்திரத்திலே கூடிய சித்தர்களுடைய மிகப்பெரிய வேள்வி மாநாடு சீரும் சிறப்புமாக எங்களது கருமுனி சித்தர் ஐயா அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இதை சிறப்பாக நடத்தி கொண்டு இந்த கிராம மக்கள் நல்லா இருக்கணும், இந்த உலக மக்கள் நல்லா இருக்கணும், சுபிட்சமாக இந்து சமுதாய மக்கள், இந்து தர்ம வேதங்கள், சித்தர்கள், மகா முனிவர்கள், ரிஷிகள், சிவனடியார்கள், இந்து சகோதர சகோதரர்கள், இந்து குடும்பங்கள் அனைவரும் நோயற்ற வாழும், குறையற்ற செல்வம் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த சித்தர்கள் கூடிய மிகப்பெரிய கொல்லிமலை சித்தர் என்று சொல்லக்கூடிய அகோரி மணிகண்டன் அவர்களோட குழுவினரும், சிவ வாத்திய கணங்களும், பம்பை உடுக்கை வாத்திய கலைஞர்களும், நாதஸ்வர கலைஞர்களோடு சேர்ந்து மிக சிறப்பான வேள்வி யாகங்கள் நடத்த இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து
சித்தர் பெருமக்களுக்கும் சாதுக்களுக்கும் மகேஸ்வர பூஜை என்று சொல்லக்கூடிய மகேஸ்வர பூஜை மற்றும் சாது சன்னியாசிகளுக்கு ஆடை தானம் அன்னதானம் சிறப்பாக நடைபெற உள்ளது. எனவே இந்த பகுதி வாழக்கூடிய அனைத்து நல்ல இதயங்களுக்கும் இந்து சொந்தங்களுக்கும் காவி சொந்தங்களுக்கும் அனைவரும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். இங்கனம் தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத், இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னேற்ற கழகம் போன்ற இந்த அமைப்புகளில் சாது சன்னியாசிகளுடைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ சிவசத்யா குமரானந்த சுவாமிகள், கடலூர் மாவட்டம். வணக்கம். ஆதாரம் என நினைந்தார் தெளிதே ஆகி அழல் வண்ணம் வண்ண தான் விழுவா. நம நம பார்வதிபதையே நமக. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவாய நம. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயலூரில் அனைத்து சித்தர்களும் மகான்களும் ஆன்மீக அன்பர்களும் ஒன்று திரண்டிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம். சித்திரை மாதம் என்பது ஒரு அற்புதமான ஒரு நாள், சித்தர்களுக்கான உகந்த நாள். இன்றைக்கி சித்தர்கள் எல்லாருமே இங்கே வந்து சித்தர்கள் கூடும் சித்திரை திருவிழா அப்படின்ற பெயர் வச்சுருக்காங்க. இந்த விழாவில் வந்து நிறையா ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க, இறை தொண்டு பண்ணக்கூடியவங்க, நிறைய அன்பர்கள் இதில் கலந்துருக்காங்க. இது கலந்துக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த ஆன்மீக அடியார்கள் எல்லாருமே எப்பயுமே ஒன்றா இருக்கணும், நிறையா சிவ தொண்டுகள் பண்ணணும். நீ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிறையா குருமார்கள் இருக்காங்க, அது வெளியிலேயே வராமல் போயிடுது. அவங்கள கொண்டு வர்றதுக்கான முதன்மையான விஷயங்களை இந்த மாதிரி திருக்கூட்டங்களில் நம்ம செஞ்சாகணும். நாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகனே அநேகனே ஸ்நேகனே உன் திருவருளால் இன்றைய நாள் 12/5/2024 ஞாயிற்றுக்கிழமை சித்தர்கள் கூடும் சித்திரை திருவிழா 14 ஆண்டு காலமாக தொடர்ந்து சீரிய முறையிலே செய்து கொண்டு வருகின்ற நம்முடைய பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கருமுனி என்கின்ற
வாயிலூர் வெங்கடேசன் அவர்களுக்கு, அவருடைய குழுவினர்களுக்கு, அவருடன் உடன் ஒத்துழைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு இந்த நன்றி கூறி, இந்த விழாவினிலே தலைமை பொறுப்பை ஏற்று நடத்த ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து இங்கே வருகை புரிந்திருக்கின்ற ஐயா சிவசேதுராம முருகவேல் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். ஐயா வந்து சற்று முன்னால் பேசினார். நாம் வாழும் காலத்தில் நாம் அறிந்த மகா ஆன்மீக புருஷர் ஐயா சிவசக்திவேல் சேதுராமன் அவர்கள். அவர் கடந்த காலத்திலே கடந்த 7ஆம் மாதம் ராமேஸ்வரம் பகுதியிலே பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு மிக ஆன்மீக பெருவிழா ஐயா நடத்தினார்கள். அங்கு சென்று வந்த மக்கள் அனைவரும் உணவை பற்றி தான் மிக பிரமாதமாக பேசினார்கள். ஐயா சொன்னார் போல ஆன்மீகத்தில் முதல் தொண்டே வந்து அன்னதானம் தான். அன்னம் பாலிப்பு என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை எவர் நடத்தாரோ அவரிடம் ஆண்டவன் நிச்சயமாக குடியிருப்பான். அவருடைய செயலுக்கு ஆண்டவன் குடியிருப்பான். ஐயா கடந்த காலத்தில் ராமேஸ்வரம் புனித மண்ணில் ஒரு மகா கைலாசநாதர் திருக்கோயில் கட்டி இந்த மக்களுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறார். இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் 73 அடி ஐம்பொன் நடராஜர் சிலையும் அந்த ராமேஸ்வரம் மண்ணில் பதிச்சு இந்த நாட்டு மக்களுக்கு அவர் சமர்ப்பணம் செய்திருக்கிறார். அவரும் அவருடன் கூடிய தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நான் அன்றாடம் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாயார் அவருக்கு பக்கபலமாக இருந்து அவர் செயல் மேம்பட, அவர் பணி மேம்பட, அவர் திறன் மேம்பட, அவருடைய பற்றி இந்த உலகமெங்கும் அறிந்திட, வாழ்வாங்கு வாழ்ந்திட எல்லாம் வல்ல எம்பெருமான் ஐயா ராமநாத சுவாமி அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். அவருடைய பணி மேம்பட வேண்டும். இந்த தருணத்திலே இந்த நேரத்திலே உங்கள் முன்னால் ஐயாவை சந்தித்ததற்கு நாம் இன்றைய தினம் உண்மையிலே நல்லவன் மூஞ்சில் மூச்சுக்கிறோம். நல்லவன் முகத்தில் மூச்சாதான் நல்லவனை தரிசனம் பண்ண முடியும். அதனால் ஐயா பல்லாண்டு பல்லாண்டு இன்புற்று வாழ வேண்டும். இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்க வளமுடன், வாழ்க வளம். கேமரா பாருங்க ஐயா. கேமரா போட்டோ எடுத்துப்பா எங்க பாருங்க அவருக்கு
ஐயா, அதாவது நம்ம கருமணி ஐயாவோட ஃபங்க்ஷன் இது. வருஷம் வருவேன். இந்த வருஷமும் வந்திருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. நல்லா அருமையாக சிறப்பாக போயிட்டுருக்கு இந்த ஃபங்க்ஷனு. என்னுடைய நண்பர் அவர். வருஷம் வருவேன். வருஷம் இந்த ப்ரோக்ராம் போயிட்டுறதால எல்லா சித்தர்களும் எல்லா குருமார்களும் வருவாங்க. இங்கே இந்த இது சிறப்பு வந்து கருமணி ஐயாவுக்கு தான் சேரும். இங்கே வந்து இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழான்றது வந்து எல்லா பகுதியிலையும் ஒரு இடத்துல சித்திரை திருவிழா இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் ரொம்ப விசேஷமாக எல்லாரோட நம்ம போயிட்டு நேரடியாக எந்த ஒரு சாமியை நம்ம போய் வணங்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல அந்த சாமியை வணங்கின சித்தர்கள் சாமியார்கள் எல்லாரையும் இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வயலூரில் வந்து 16 வருஷமாக இந்த இடத்துல சித்திரை திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. இங்கே வந்துக்கிற சித்தர்கள் அனைவருக்கும் பெரிய பெரிய சாமியார்கள், சிவர் பக்தர்கள், காளி தேவி பக்தர்கள், ஒரு தெய்வத்தோட சம்பந்தப்பட்ட அனைவரும் இங்கே வந்திருக்கும்போது பார்த்தா ரொம்ப விசேஷமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம போய் எங்கே போனாலும் இதை பார்க்க முடியாது. ஏன்னா ஒருத்தரை பார்த்தா ஒருத்தரை விட்டுடுவோம். ஆனால் இந்த இடத்துல கருப்பு முனி அவர்கள் எல்லாரையும் வர வச்சு இங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு இந்த ஊர் சேமமாக இருக்கணும், என்றைக்கு இந்த நாடு சேமமாக இருக்கணும், கொரோனாவிலேருந்து இந்த நாடு தப்பிச்சதுக்கும் அதுக்காகவும் அந்த சித்திரை திருவிழா வந்து இங்கே நடக்குது. இந்த திருவிழாவுக்கு என்னை அழைத்ததுக்கு நான் இங்கே நன்றி சொல்லி தெரிவிக்கிறேன். வந்து கொல்லிமலையில் இருந்திருக்கேன். கொல்லிமலையில் வந்து ஆசிரமம் வச்சுருக்கேன், சுபிட்ச ஆசிரமம். அதில் அம்மா வாராயம்மன் கோயிலும் வச்சுருக்கேன்.
அம்மா வராமல் கோயில் நான் வச்சுக்கல, அவங்க வந்து வச்சுக்கிட்டாங்க. அதனால் வராமல் கோயில் வச்சுருக்கேன். ஆசிரமம் தான், மக்கள் தான் மெயின். இறைவன் வந்து நம்ம கூட எல்லாருக்கூடயும் இருப்பான், எல்லா மனிதனும் கூட இறைவன் இருக்கான். ஆனால் இறைவன் தன்மை வந்து இந்த மாதிரி ஆன்மீக உள்ளவங்கள இருக்கும். ஏன்னா இறைவன் குடியிருக்கிற இடத்துல எந்த கலகமும் இருக்காது, எந்த இதுவும் இருக்காது. அவங்க வந்து மக்களை கவர்ந்த பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இறைவன்கிட்ட டைரெக்டாக பேசிப்பாங்க. அதில் அந்த நன்மை வந்து நம்ம மக்களுக்கு செய்யணுன்ட்டு சித்தருங்கள் நினைப்பாங்க. சித்தருங்களோட எண்ணம் என்னென்னா, மக்கள்கள் வந்து நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், பிணி இல்லாமல் இருக்கணும், எந்த துயரம் இல்லாமல் இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் சித்தராக ஆக்கணுன்ற ஒரு பிரேம் தான். சித்தர் வந்து புதுசாக வந்து யாரும் முளைக்க முடியாது. ஒவ்வொரு மனிதரும் சித்தர் தான். எல்லாருமே சிவன் படைக்கப்பட்ட உயிர் தான். எல்லாருமே சித்தர் தான். சித்தர் என்பது ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது, எல்லாமே ஒன்று தான். மனசு தூய்மை, 5 தூய்மை இருக்கணும். மனம் தூய்மை 5 தூய்மை இருந்தாலுமே அவங்க சித்தர் தான். நல்லொடக்கம், நல் எண்ணம், நல்ல புத்தி, நல்ல எண்ணம், இதெல்லாம் எல்லாமே ஒரு 5 இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா உடை போடுறது பெருசு கிடையாது, உத்ராட்சி அணியிறது பெருசு கிடையாது. அப்புறம் வந்து நம்ம வந்து காவி அணியிறது நம்ம தனிச்சு காட்டுறது தான் காவி, புரியுதுங்களா? உத்ராட்சின்றது நமக்கு மந்திரம் பண்ணிட்டு தான் இந்த உத்ராட்சி, மற்றவங்க இதுக்காக கிடையாது. நம்ம எடுத்து அந்த இடத்துல ஒரு கோயிலுக்கு போகிறோம், குளத்துக்கு போகிறோம், உட்கார்ந்து இந்த உத்ராட்சி எடுத்து நமக்கு மந்திரம் பண்ணிக்கிறது தான் இந்த உத்ராட்சம். மற்றவங்களுக்காக இந்த உத்ராட்சி கிடையாது, புரிஞ்சுங்களா? இது மாதிரி வந்து ஒவ்வொரு பெரியவர்களும் வராங்கன்னா, ஆன்மீகன்றது ஒரு பொக்கிஷம் மாதிரி. அவங்கள இழந்து தான் இன்னொன்று பெறுறாங்க. அப்போ ஒருத்தர் இழந்து ஒருத்தர் பெறணும், அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகன்றது எல்லாமே அமைதி காக்க தான் ஆன்மீகம். ஒரு சித்தர் கூட சொல்ல, சும்மா இருடா நீ, ஏன்டா நீ இது பண்ணிட்டு இருக்க, சும்மா இரு அப்படின்னாங்க. இப்போ ஒரு இடத்துல நல்லா ஆடி பாடி கூட இருந்தாங்கன்னா, சும்மா ஒரு இடத்துல உட்கார்றது ரொம்ப கஷ்டம், அதான் சும்மா இரு. அந்த சும்மா இருந்தாலுமே எல்லாமே கிடைக்கும். வாங்க உட்காருங்க. அந்த சும்மா இருந்தாலுமே அந்த தன்மை எல்லாமே கிடைக்கும். சும்மா இருக்கும்போது தான் நமக்குள்ள இருக்கிற இது தூண்டும். சும்மா இருக்கும்போது நமக்குள்ள உள்ள ஆன்மீகம் தூண்டும், அதுதான் சும்மா சொல்றது. புரியுதுங்களா? இதுதான். வேற பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் வந்து வழிபாடு வந்து நடத்தும் போது நாம் போய் அதை கலந்துக்கிட்டோம்னா நமக்குள்ளே இருக்கிற அனைத்து பிணிகள் தீரும். அது நமக்கே தெரியாது. அது ஒரு யாகன்றது ஒரு பெருசு கிடையாது. ஆனால் யாகத்தை பண்ணுறது, அந்த யாகத்தில் உள்ள போய் அந்த வாசனை நம்ம முகந்தாலுமே நமக்குள்ளே இருக்கிற நோய் நொடி அனைத்து பிணியும் தீரும். புரியுதுங்களா? இப்போ இந்த பெரியவங்க ஐயாருங்களாம் வந்து இருக்கிறாங்கன்னா, இவங்களாம் காலங்காலமாக வந்து இறைவனோட ஐக்கியமானவங்க. அப்போது ஒரு விஷயம் நடக்கா, இப்போ முதலமைச்சர் டைரெக்டாக நம்ம போய் பேச முடியாது. அப்போ முதலமைச்சரோட பிஏ இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நம்ம கனெக்ஷன் வச்சுட்டோம்னா அவங்க நம்ம உடனே நமக்கு அருள் கொடுத்துருவாங்க. அதான் எந்த சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நாங்களும் எங்ககிட்ட நீங்கள் வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கும்போது நாங்கள் இறைவனுக்கு சேர்த்து ஆசீர்வாதம் கொடுப்போம். டபுள் பங்கு கிடைக்குது. இவ்வளோதான். டைரெக்டாக கோயிலுக்கு போகிறது வேறு, எங்ககிட்ட அதுங்கறிஞ்சு கோயிலுக்கு போகிறது வேறு. இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு ரொம்ப பேசுறதுக்கு இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். எல்லா சிவமயம், எல்லாரும் நல்லா இருங்க. இந்த ஐயா இங்கே அதை மறந்துட்டேன், நம்ம வால்மணி ஐயா வந்து இது பண்ணியிருக்காரு, அதுக்காக நான் வந்திருக்கேன். இது வரைக்கும் எந்த இதுன்னு போனதில்லை, இதான் ஃபஸ்ட்டு. ஒரு பேர் கருமணி ஐயா. கருமணி ஐயா வந்து அவர் பல்லாண்டு இந்த கோயில் வந்து பிரந்தானமாக வரணும், அதான் எங்களோட ஆசீர்வாதம். எப்போவுமே நாங்கள் வருஷம் ஐயா வந்து நாங்கள் பார்க்கணும், நல்லா மறைச்சிட்டு வருஷம் வந்து எங்கள் இந்த கோயிலேருந்து நாங்கள் பார்க்கணும். நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், அதான் எங்களுக்கு ஆசை. இருக்காப்பா? எடுத்துகிட்டு இருக்கா? கட் ஆயிடுச்சா? அதான் அவ்வளோதான். இதோ வரேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துட்டீங்களா? ஏன் பெண்கள் சித்தர் காணப்படலைன்னா, பெண்கள் வந்து ஒரு வட்டம், குடும்பத்தில் ஒரு வட்டம். அவங்க தான் வந்து எல்லாம் கட்டி காக்கிறது, எல்லாருமே கட்டி காக்கணும், அவங்க பேணி வளர்க்கணும். ஆண்கள் வந்து அது கிடையாது. ஏன்னா வந்து அவங்க வானம் மாதிரி, மேகம் வந்து மறைச்சா மழை வரும், மேகம் விலகுனா மழை போயிடும். அவங்க எல்லாத்தையும் பெண்கள் இருக்கிறாங்க, என்ன நீ பார்த்துக்கோ, நான் இறைவனோட போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்க அசால்ட்டாக தூக்கி போட்டு அவங்க இறைவன்கிட்ட போயிடுவாங்க. ஆனால் ஆண்கள் போயிடும், பெண்கள் அப்படி போக முடியாது. என்ன, அவங்க குழந்தையும் பார்க்கணும், அவங்க உற்றாலும் பார்க்கணும், உறவாலும் பார்க்கணும், அக்கத்து பக்கத்துலையும் பார்க்கணும். சீக்கிரமாக அவங்க அந்த காடு அணையிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் யோசிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பாதுகாப்பாங்க. புரியுதுங்களா? இதுதான் வந்து பெண்கள் சித்திரை வந்து ஜாஸ்தி வராத காரணமே என்னன்னா, சுற்றார் உறவுகளாம் எல்லாரும் எதிர்த்து ஆண்களாக நேர்ந்து நின்னா தான் அவங்க பெண்கள் சித்தராக வர முடியும். இல்லைன்னா சித்தரா வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அது பெண்கள் சித்தர் வர்றது பெருசு கிடையாது. சித்தர்னா என்ன மீனிங்?
சித்தர்னா வந்து சும்மா வந்து ஒரு காவி போட்டால் சித்தர் கிடையாது, ஒரு மணி அணிஞ்சிட்டா சித்தர் கிடையாது, கொண்டை போட்டால் சித்தர் கிடையாது. சித்தர்ன்றது எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு மக்களை மதிக்க தெரிஞ்சிருக்கணும், மக்களை பாசத்தோடு நடத்த தெரிஞ்சிருக்கணும். இரண்டாவது வைத்தியம் தெரியணும், மாயாஜாலம் தெரியணும், மந்திரம் தெரியணும், தந்திரம் தெரியணும், நம்மளை கட்டணும் தெரியணும், மற்றவங்களை கட்டுறதுக்கு நமக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் எல்லாமே சித்தர். மெயினாக என்னென்னா ரசமணியும் கட்ட தெரியணும், அவன் தான் சித்தர். எங்க பெண்கள் ஆண்கள் வந்து இருக்கட்டுமே, ஒன்று இருந்தாலும் அது 100க்கு சமமே. இருங்க இங்கே பாருங்க, இது சின்ன விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த ஒரே ஒரு சின்ன கேட்டதுக்காக இது வந்து கொஞ்சம் இதுக்காக இருக்குது. இப்போ ஒரு பெண் பாஞ்சாலி பார்த்தீங்களா, 5 ஆண்களை வச்சு வாழ்க்கை நடத்தாங்களா? ஆனால் ஆண்கள் ஒரு பெண்ணை வச்சு 5 ஆளுக்கு நடத்த முடியாதுல்ல. அதுதான் ஒரு சித்தர் வந்தாலே போதும் பெண்களுக்கு, அதுவே போதுமானது. புரியுதுங்களா? அதனால் ஒரு இது பண்ணுவோன்னா சித்தர், ஏன்னா பெண்கள் சித்தர் ஆகிட்டானா டபுள் பேங்கு, ஆண்கள் சித்தரானா ஒன்று தான். பெண்கள் சித்தர்னா பல மடங்கு. ஏன்னா வந்து அவங்க பூமியும் காப்பாங்க, வானத்தையும் காப்பாங்க, அவங்க தான் பெண். ஆனால் ஆண் அப்படி கிடையாது. அவங்க ஆமாம், அவங்க தன்னை காப்பாங்க, தன்னை சுற்றி வரவங்களை காப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இவங்க எல்லாருமே காப்பாங்க. நான் அப்படி தான் காத்துட்ருக்கேம்மா, அதான் நான் சொன்னேன். எப்பவுமே நடமாட்டம் இருக்கும், சித்தர் நடமாட்டம். சித்தர் நடமாட்டம் இல்லாமல் இருக்கே இருக்காது. கொல்லிமலையும் சரி, சதுரகிரிலையும் சரி, திருவண்ணாமலையும் சரி, எப்பவுமே நடமாட்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் நடமாட்டம் இருக்கிறது தெரியணும் கண்ணுக்கு. அவங்க சித்தரோட நாட்டம் இருந்தால் தான் அவங்க கண்ணுக்கு தெரியுவாங்க. அதாவது எல்லாரும் அப்படி கிடையாது. மாந்திரிகன்றது மறைஞ்சு போகிறது தான். அது மாந்திரிகன்னு சொல்கிறாங்க, அது பேர் சொல்ல மாந்திரிகம் மறைஞ்சிரும் அந்த டைம் தான். அதாவது இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி மாந்திரிகம் வந்து இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி. ஆனால் சித்தா மெடிசன்ன்றது ஆன்மீகம் தான். ஏன்னா சித்தா டாக்டர் நான் தான் சொல்லிட்டேன். என்னம்மா உத்ராட்சம் போடலாம், எல்லாருமே போடலாம். உத்ராட்சன்றது எல்லாருமே போடலாம், எண்ணி கூட போடணும். ஒரு உத்ராட்சம் எல்லாருமே குழந்தை முழுந்து போடலாம், 5 வயது குழந்தைலேருந்து போடலாம் உத்ராட்சம். ஆனால் எண்ணிக்கை இருக்கும்போது 27, ஆனால் 54, 108, இதெல்லாம் 48 இந்த மாதிரி போடுறது. என்னன்னா மந்திரம் பத்து உத்ராட்சம் எதுக்கு தெரியுமா? ஒரு கோயிலுக்கு போகிறோம், கலட்டி உட்காந்து மந்திரம் பண்ணுறோம், ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஒரு 108 சொன்னால் அது ஒரு பலன். அதான் இதுலேயே அமாவாசை பௌர்ணமி சொன்னோம்னா 1000 தடவை சொன்ன மாதிரி சமம் ஒரு 108 சொல்கிறது. அன்பான என் சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் பாசத்திற்குரிய குங்குமச்சித்தர் பேசுகிறேன். தம்பி ஊடக தம்பி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார், உத்ராட்சம் போடலாமா, எல்லோரும் போடலாமா? உத்ராட்சம் என்பது குழந்தை முதல் பெரியவர்கள் வரை தாராளமாக போடலாம். ஏன் உத்ராட்சம் போடுறோம்? சிவபெருமானை சனி பகவான் 7 ஆண்டு காலம் பிடிக்கணுன்ட்டு கிட்ட வரார். என்னை பிடிக்க போகிறாயான்னு சிவபெருமான் கேட்கிறார். இல்லையா, உங்களை பிடிக்க வேண்டும் என்பது விதி, நீ எப்படி என்னை பிடிக்கிற பாரு சொல்லிட்டு ஐயா என்ன பண்ணுறாருங்க, ஒரு உத்ராட்சத்துக்குள்ள போய் தன்னை மறைத்து கொள்கிறார். ஒரு உத்ராட்சத்திற்குள் தன்னை மறைத்து கொள்கிறார். சனி பகவான் சிரிச்சுக்கிட்டு போயிடுறான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அடுத்து சிவபெருமான் வெளியே வராரு. சனி பகவான்கிட்ட சொல்கிறாரு, நீ என்னை பிடிக்க முடியல பாத்தியா, நான் உன் கண்ணில் தெம்படலை பாத்தியா அப்படின்றார். அப்போ சனி பகவான் சொல்கிறான், ஐயா கோயம்புத்தூர் பைரவ சித்தராம் தெரியுமா? அம்மா தெரியுமா? சொல்லம்மா. இல்லை அவர் தான் கிட்ட வரணும். அவர் கிட்ட வந்து உங்களுக்கு எல்லாம் தாழ்வு போட்டு அவர் ஒரு பேர் இது பண்ணோம். அப்போ சனி பகவான் என்ன பண்ணுறாரு, சாமி எனக்காக வேண்டி எப்போ பயந்துக்கிட்டு நீங்கள் உத்ராட்சத்துக்குள்ளே பூந்தீங்களோ அது நான் உங்களை பிடித்த நேரம், எப்பொழுது நீங்கள் வெளியே வந்தீங்களோ அதை நான் விட்ட நேரம். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு உத்ராட்சத்திற்குள் சிவபெருமான் இருக்கிறார் என்கின்ற நிலையில் தான் நாம் இந்த உத்ராட்சத்தை அணிகிறோம். இங்கே வந்திருக்கிற பல்வேறு அடியார்கள் உத்ராட்சத்தை அழிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு உத்ராட்சத்திலையும் சிவபெருமான் இருக்கார். இது உத்ராட்சம் என்பது பொத்தம் பொதுவானது. நம்முடைய இந்து மதத்தின் அடையாளமே இந்த உத்ராட்சம் தான்.
இந்த உத்ராட்சம் தரிச்சான்னா அவன் ஒரு தீவிரமான இந்துன்னு அர்த்தம். இந்த உலகத்திலேயே சிறந்த மதம் வந்து இந்து மதம் தான். அதனால்தான் உலக நாட்டு மேலறிஞர் மெகஸ்தனிஸ் வந்து தன்னுடைய நாட்டு மக்கள்கிட்ட சொல்கிறாரு, இந்த உலகத்திலேயே சிறந்த பூமி இந்திய பூமி, சிறந்த மதம் இந்து மதம், சிறந்த கொள்கை உடையவர்கள் இந்து மக்கள். அவர்கள் தானம் தர்மம் நல்வாழ்வு பண்ணி தான் ஒரு மனிதனுக்கு 7 பிறப்பு 6 பிறப்பு பல்வேறு நாட்டுகளில் பிரிந்து அலைந்து திரிந்து அதில் செய்த புண்ணியத்தினால் கடைசியாக பிறந்த பிறப்பு தான் இந்த இந்து பிறப்பு. இந்த இந்து பிறப்பில் பிறந்த மக்களுக்கு அடுத்த பிறப்பில் மோட்சம்தான், நேராக சொர்க்கலோகம் தான் நமக்கு. அப்போ இந்த இந்து மதத்தில் பிறந்த நாம நல்ல ஒரு புனிதனாக, நல்ல ஒரு மனிதனாக, நல்ல ஒரு செயற்கரியவனாக எவன் வாழுகிறானோ அவனுக்கு மீண்டும் பிறப்பில்லை. இதை நாம சொல்லலை, கிரேக்கு நாட்டு அறிஞர் மெகஸ்தனிஸ் சொல்கிறார். நீங்கள் புண்ணியம் தானம் தர்மம் கருணை மனம் தயால குணம் இருந்தால் இந்தியர்களாக இந்துவாக பிறப்பீர்கள். இந்த இந்துவாக பிறந்தவர்களுக்கு அடுத்த பிறப்பில்லை. அப்போ நம்முடைய மதத்தை நான் இந்து என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் நம்முடைய உத்ராட்சம் தான். இந்த உத்ராட்சத்தை எவன் ஒருவன் தரிக்கிறானோ அவனிடம் நம்மக்கிட்ட கொஞ்சம் வெளிவேசம் போட்டு அப்படி திரிந்தாலும் கூட உள்ளார்ந்து பார்க்கின்ற பொழுது அவனுடைய சற்று மனிதநேயம் வெளிப்படும், சற்று பக்தி வெளிப்படும். பெரியவங்க சரிங்கன்ற அந்த ஒரு பேதமைக்குள்ளே வந்து ஆளாகாமல் எல்லோரும் சமம், எல்லோரும் கடவுள் குழந்தைகள் என்ற எண்ணம் வந்து இந்த உத்ராட்சம் போகிறவனுக்கு வரும். இதில் ஒருத்தன் பாவம் செய்யறானா அவன் மீண்டும் சைக்கிளிங்கில் ஒரு பிறப்பாக பிறந்து வர வேண்டியது தான், 7 பிறப்பும். ஆக நம்ம கடைசியாக ஒரு புனித பிறப்பு பிறந்திருக்கிறோம். இந்த பிறப்பில் கருணை மனம் தயால குணம் ஈவு இறக்கம் எவனிடம் இருக்கிறதோ அவனுக்கு அடுத்த பிறப்பு என்பது இல்லை. நிச்சயமாக சொர்க்கம். மக்கள் எல்லோரும் வந்திருக்கிற அடியார்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுகிட்ட சொல்லுங்கள், இந்த உத்ராட்சத்தின் மகிமை என்ன என்பதை பற்றி அடுத்து சொல்லுங்கள். இது ஒரு புனிதமான நம்முடைய அர்த்தம், இது புனிதமான ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை தரிப்பதன் மூலமாக நான் இந்து என்று ஒரு பெருமை கொள்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்லதொரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். Yeah.
ரொம்ப நாட்கள் கழித்து நம்ம சந்திக்கிறோம். நம்ம சினிமா உலகத்தில் வால்டர் வெற்றிவேல் நிறைய படங்களுக்கு அப்புறம் இடைவேளை விட்டு என்னங்க இப்போ வந்து இந்த சித்தர்கள் மாநாட்டில் நம்ம பார்க்குறோம். என்ன சார் நீங்கள் ஆன்மீகத்தில் நாட்டமாக எப்படி சார்? இந்த உலகமே ஆன்மீகத்தினால தான் எல்லா உயிரும் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆன்மீகம் இல்லைன்னா எந்த உயிருமே இல்லை. ஆனால் எனக்கு ஆன்மீகத்தில் அவ்வளோ நாட்டம் இல்லை. ஆரம்பத்தில் நான் சினிமா ஃபீல்டு வந்த புதுசில் சினி ஃபீல்டில் வந்த புதுசில் எனக்கு ஆன்மீகத்தில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் என் மேலே என்ன நான் நம்பினேன். நான் சினி ஃபீல்டு வந்த புதுசில் நான் என்ன நம்பினேன், என் திறமையை நம்பினேன். ஆனால் அதுக்கு மேலே ஒன்று இருக்கு, கடவுள். கடவுள் நினைச்சாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்போதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து ஆன்மீகத்து மேலே ஃபஸ்ட்டு கடவுள் மேலே நம்பிக்கை வந்தது. எனக்கு சித்தர்கள் அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. அவங்க தான் ஆதி, அவங்க தான் அந்தம். நம்மனா ஜீரோ தான். நம்மளாம் கடவுள் நினைச்சா என்ன வேணா செய்யலாம். திருப்பி நான் ஒரு பெரிய ரவுண்ட் வருவேன். நான் வருவேன் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு வருவேன். என்னமா? நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். இந்த இடைவெளி ஏன்னு எனக்கு தெரியல. எனக்கு எதாவது இந்த இடைவெளி வந்தது எனக்கு தெரியல. இல்லை நேரம் டைம் போட்டிருக்கு. சரி, ஓகே, பார்ப்போம். இந்த இடைவெளியில் தான் நான் வந்து உலகத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகம் ஒரு மாயனை புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகே, அதுவும் நல்லது தான். கண்டிப்பா விரைவில், வெகு விரைவில். கண்டிப்பா. எந்த மாதிரி படங்களை நீங்க விரும்புறீங்க? இருக்கிற படங்களுக்கும் நீங்க நடிச்ச வால்டர் வெற்றிவேல் இந்த மாதிரியான படங்களுக்கு என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு? வரக்கூடிய படங்கள் எப்படி இருக்கு? வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அப்போ வந்து ஃபிலிம், இப்போ வந்து ஹார்ட் டிஸ்க்கு. இதுதான் வித்தியாசம். நடிப்பு எல்லாமே ஒன்று தான். மீண்டும் ஒரு சத்தம் இல்லாத இடத்துல நம்ம மீண்டும் நம்மளுடைய பேட்டி தொடரும். கண்டிப்பா. தேங்க்யூ. எனக்கு திரும்பியும் கடவுளுடைய ஆசீர்வாதம் நான் ரொம்ப கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன். எல்லாம் அவன் செயல். பெரிய ஒரு வெள்ளித்திரையில் உங்களை மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. நீங்களும் மேலே மேலே வளரணும். உங்கள் சேனல் நல்லா வரணும். எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும். நிச்சயமா ஆரோக்கியமாக இருக்கணும். தேங்க்யூ தேங்க்யூ.
இந்த சித்தருங்க மாநாடு மீஞ்சூரில் வயலூரில் தர்மணியா கருமணி ஐயா அவர்கள் தலைமையில் இங்கே சீரும் சிறப்பமாக நடந்து கொண்டிருக்கிறத ரொம்ப மகிழ்ச்சியுடன் இருக்கிறது. இந்த நாட்டையும் வேண்டி இந்த 16வது ஆண்டு இந்த நாடை வேண்டி இந்த நாடு நல்லா இருக்குன்னு இந்த மக்களும் நல்லா இருக்குன்னு வேண்டி மிக சிறப்பாக யாக பூஜை பல 100 பேர் கலந்து சீரும் சிறப்பமாக நடந்து கொண்டு இருக்குது. இதில் பல நாடு பல ஊர் சித்தருங்க ஆன்மீகவாதிங்க மொத்தம் பேர் வந்து கலந்து கொண்டு சீரும் சிறப்பமாக நடந்து கொண்டு இருக்குது. இதை கண்டு எல்லாம் மகிழ்ச்சி. இந்த யூதி சித்தர் உரையாற்றுவார். ஹரிவோம் நம சிவாய சிவ சிவாய தடுத்தாலீஸ்வராய ஸ்ரீகாமாட்சிதாய திகேச பெருமாளே விஸ்வகருமாம் ஹரியும் சிவனும் ஒன்று அறியாத வாயிலே மன்று என ஹரி சிவனை வந்து இணைக்கிறவங்க எல்லாரும் இந்த அனைவரும் இந்த சித்தர் திருவிழாவுக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். அனைவருக்கும் என்னதான் சொத்து இருந்தாலும் என்னதான் அனைத்து வசதிகள் இருந்தாலும் இந்த சிவனை ஆட்கொள்ளறதுக்கு அவங்களுக்கு மனம் இருந்தாதான் பண்ண முடியும். ஒரு உத்தராட்சை போடுவதற்கு அவங்களுக்கு பிராப்தம் இருந்தாதான் போட முடியும். அதுபோல் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லோரும் ஐயாலாம் வந்திருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஐயா பழனி பாபா வந்திருக்காங்க. அவங்க எப்படியோ வந்து ஐயா வருவாங்கன்னு நினச்சேன். ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறேன். இந்த சித்தர் விழாவுக்கு வந்து கண்டுகளித்ததுக்காக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாழ்க வளமுடன். ஹரி ஓம் நம சிவாயம். சாமி ஐயோ சாமி ஓம் நம சிவாய. ஓ நம சிவாய. ஐயா வயலூரிலே கருமணி ஐயா அவர்கள் சித்தர்கள் மகாநாடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சிறப்பான மகாநாட்டிலே நமது மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ராம்நாத்ஜி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள். அனைவருக்கும் இன்புற்று வாழ அனைவரையும் வாழ்த்துகின்றோம். கருமணி ஐயா அவர்கள் தலைமையில் இங்கே வயலூரிலே சிறப்பான முறையிலே சித்தர்கள் மகாநாடு நடந்து கொண்டிருந்தது. ஓ நம சிவாய நம சிவாய நம சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்தர்கள் கூடும் சித்திரை திருவிழா 2024ஆம் ஆண்டு 5வது மாதம் நடைபெறுகிற விழாவிற்கு வருகை புரிந்த சாதுக்கள் அனைவரையும் சாதுக்கள் சன்னியாசிகள் துறவியர்கள் அனைவரையும் வருக வருகன வரவேற்று கருமணி சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.